Om Saravana a happy morning to all my brothers and sisters of third year CSC students. This is your class in, excuse me, this is your class in mobile computing. Mobile computing, we are started at M-Commerce. So your M-Commerce chapter is very small. So under that you have some of the how to handle your business with an consumer and consumer with an business techniques, and then your payment systems and some of the security issues. That's all very limited topics in your M-Commerce chapter. Before start your new topic, I just want to give an overview of your previous class section. In previous class, we have seen about iOS. The iOS topic is one of the main topic in your commercial mobile operating system. iOS is nothing but your iPhone operating system, and it was developed by your Apple. So during the year January 2017, sorry 7. So it was originally named as iPhone OS. So later on it has been renamed as iOS. ஸோ உங்களோட ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பிள் ஃபோனையோ ஐபாட்டையோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி ஃபோன் தான் வந்து iOS. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், iOS அப்படின்னும் போது டெஃபினட்டாக அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் ஐ வந்து ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும். வி ஷுடன்ட் யூஸ் கேபிட்டல் லெட்டர் ஃபார் ஐ. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஈஸியாக கொண்டு வரும். ஸோ லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் யோர் மாடல் இஸ் iOS. ஸோ இந்த iOS-உடைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டராக்ஷன், அதனுடைய ஸ்வைப் டேப் பிஞ்ச் அது எல்லாமே நடக்கும். இதில் இன்டர்னல் அக்ஸலரோமீட்டர்ஸ் இருக்குது. அதனால் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸை ஷேக் பண்ணுறதுக்கும் அன்டு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு டிவைஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் we have seen about an Android. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் பர்பஸ் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வெப் சர்ச் கம்பெனி பேஸ் பண்ணி எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் கூகுள் அப்படின்னு வரும்போது இதுக்கான டைரக்டிங் மொபைல் யூசர் சர்ச் சைட்டில் கிடையாது. அதனால் இது வந்து ப்ரீடாமினன்ட் மொபைல் ஓஎஸ் தான். ஸோ இதில் வந்து கூகுள் வந்து செட்டப் பண்ணுறாங்க பை யூஸிங் ஓப்பன் ஆன்சர் in the year 2007 to develop your Linux based Android OS. Now what are the features of Android அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் எஸ்டிகே இருக்குது. அது ஒரு எக்லிப்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ இதில் வந்து டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னும் போது அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கான ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட டெவலப்பர்ஸ் வந்து அவைலபிள் இருப்பாங்க. இதில் வந்து RDBMS உடைய SQLite இருக்குது ஃபார் ஸ்டோரிங் யுவர் டேட்டாஸ் அண்ட் ஷேரிங் யுவர் டேட்டாஸ். ஸோ இது வந்து ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேரோட ஸ்டாக், யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் லேயர், அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், லைப்ரரிஸ் அண்ட் ரன் டைம், அண்ட் தென் யுவர் லாஸ்ட் ஒன் இஸ் கர்னல். ஸோ இதை பற்றின எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ வாட் ஆர் வில் பி த ஃபீச்சர்ஸ் ஆஃப் யோர் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ADB கிளைண்ட் சர்வர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து 3 மெயின் காம்போனன்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. your first one a client program that is run on your developer, அதுதான் நம்ம ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹோஸ்ட் மிஷினில் உங்களோட கிளைண்ட் வந்து ஷில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ADB கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ADB கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது எவர் டேமன் ப்ரோக்ராம், ஸோ தட் டேமன் ப்ரோக்ராம் வில் ரன்ஸ் ஆஸ் ஏ பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஒவ்வொரு எமுலேட்டர்லேயும் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு. அப்போ அதனுடைய டிவைஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ன கம்யூனிகேட் பண்ணலான்னு இருக்கோ அந்த ஆன்செட்டை கம்யூனிகேட் பண்ணி அதனோட அப்ளிகேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சர்வர் ப்ரோக்ராம். ஸோ தட் சர்வர் ப்ரோக்ராம் வில் ரன் ஆஸ் அ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆன் த ஹோஸ்ட் மிஷின். அப்போ அந்த ஹோஸ்ட் மிஷினில் பேக்ரவுண்ட் ப்ராசஸாக ரன் ஆகும்போது அதனுடைய கம்யூனிகேஷன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமுலேட் ஆகிட்டு ஆண்ட்ராய்டோட ஆன்செட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. Okay, then next we have seen about an kernel, and finally we have discussed about an BlackBerry OS. So BlackBerry OS வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டரி OS, ஒரு BlackBerry ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் இன் மோஷன் லிமிடெட் RIM வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட டீட்டெயில் ஆர்கிடெக்சர்ஸ் கொடுத்தது கிடையாது. இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட் இமெயில் சிஸ்டம் அட் த யூசர் லெவல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செக்யூரிட்டி பர்பஸ் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Okay, then we have seen some of an comparison of your
mobile OS with your Android and then the different functions. Then next we have started about an m-commerce, that is your marketing mobile commerce. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் யோர் கமாடிட்டிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் எங்கே பை பண்ணுறீங்க, எங்கே செல் பண்ணுறீங்க, அதோட இஷ்யூஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வி ஆர் சீன் அவுட் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், யாருக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், இதில் இருக்கிற நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி எப்படி ட்ராக் பண்ணலாம், அந்த பர்ச்சேஸ் கஸ்டமரோட பர்ச்சேஸ் லிஸ்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்த்தோம். தென் யூ ஆர் சீன் அபவுட் கம்பேரிசன் ஷாப்பிங், இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் யர் ப்ராடக்ட் அண்ட் தென் யுவர் லொயாலிட்டி அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ், இன்டராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் தென் கேட்லாக் ஷாப்பிங். இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது. டுடே we'll see about business to business, that is B2B applications. ஸோ B2B அப்படின்றது ஒன் ஃபார்ம் ஆஃப் காமர்ஸ் தான். இதில் ப்ராடக்ட் இல்லை சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி டீலர்ஸ் மூலயமா சோல்வ் பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் அண்ட் டெலிவர் கன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் நான் டீலர்கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்குகிறேன். அந்த டீலர்கிட்டேருந்து நான் ப்ராடக்டை வாங்கும்போது அதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு நான் ஆர்டர் கொடுத்தனோ அந்த சப்ளையருக்கு தான் என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை நான் திருப்பி அனுப்புவேன். அப்படி அனுப்பும்போது அந்த சப்ளையர் என்ன பண்ணுவார்னா, இட் ஜஸ்ட் ஸ்கேன்ஸ் யோர் பார்கோட். ஸோ பார்கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் ப்ராடக்டை மொபைல் ஃபோன் கேமராஸ் அப்படிலாம் ஒரு குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட் கொடுத்த மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரி டீலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்ஸை ரீஆர்டர் பண்ணுவார். அப்போ ரீஆர்டர் பண்ணும்போது யோர் மொபைல் ஃபோன் வில் கேதர் த இன்ஃபர்மேஷன்ஸ். அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களோட டெலிவரி ப்ராசஸை மூவ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரி கன்ஃபர்மேஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோல். இப்போ நம்ம ஆன்லைன்லேயே ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கின ப்ராடக்டோடைய ட்ராக்கிங் நம்பர் நம்ம கொடுத்துருவாங்க. இல்லைனா அந்த ப்ராடக்ட் நம்ம ஆன்லைன்லேயே வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ எப்போ அது வந்து பேக் பண்ணியாச்சா, அதை ஷிப்பிங்க்கு அனுப்பிச்சிட்டாங்களா, ஸோ ஷிப்பிங் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது எந்த கொரியர் சர்வீஸ் கிட்ட இருக்குது, அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எப்போ நம்மளோட ப்ராடக்ட் டெலிவர் ஆகும் அப்படின்ற கம்ப்ளீட் ட்ராக்கிங் சிஸ்டம் we can able to view. அப்படி இல்லை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலை, ஒருத்தங்கிட்ட சொல்லி கொரியர் அனுப்ப சொல்லியிருக்கேன் ஒரு ப்ராடக்ட்டை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அவங்க கொரியர் பண்ணும்போது அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ட்ராக்கிங் நம்பர் வாங்குவாங்க. அந்த ட்ராக்கிங் நம்பரை யூஸ் பண்ணி கூட நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டாக் ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியே RFID அப்படின்ற டேக் இருக்கும். ஸோ அந்த டேக்கில் இன்வென்ட்ரி ப்ராசஸ் இருக்கும். அந்த இன்வென்ட்ரி யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணி அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்கிக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்து வாங்கும்போது உங்களுடைய ஸ்டாக்கோட டேக்கிங் என்ன, எஸ்பெஷலி அந்த ஸ்டாக் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் யுவர் தேர்ட் ஒன் இஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், SCM. ஸோ இந்த SCMல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அவைலபிள் மொபைல் டிவைசஸில் இருக்கும். ஸோ அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ உங்களோட RFID டேகுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேகை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்டோட ஸ்டேட்டும் அதை யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸுடைய அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது அது எனக்கு ரொம்பவே எஃபிஷியன்ட் மேனரில் நான் என்னுடைய ப்ராடக்ட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் யுவர் லாஸ்ட் ஒன் இஸ் மொபைல் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த B2B அப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து மல்டிபிள் ட்ராக்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வரும். இப்போ நான் கிட்ட ஹியூஜ் நம்பர் ஆஃப் கூட்ஸ் நான் ஆர்டர் பண்ணுறேன். அப்போ இந்த ஹியூஜ் நம்பர் ஆஃப் கூட்ஸுடைய ப்ராடக்ட் டெலிவரி எங்கே இருக்குது, ஸோ அந்த நான் ட்ரக்கை வந்து எப்படி கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதை நான் பார்க்கும்போது இந்த மொபைல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து அந்த சர்டன் கூட்ஸை வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற நியரஸ்ட் ட்ரக் டெலிவரி கிட்ட வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் கூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் தென் ரீட்டெய்லர் ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். அந்த டெலிவரியோட கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமாக வந்து சேஞ்ச் ஆகிடும். திஸ் இஸ் யோர் மொபைல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டரிங் அண்ட் டெலிவரி கன்ஃபர்மேஷன். செகண்ட் ஒன் இஸ் ஸ்டாக் ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோல். தேர்ட் ஒன் இஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அண்ட் யோர் ஃபோர்த் ஒன் இஸ் மொபைல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஓகே, தென் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மொபைல் காமர்ஸ்.
இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மொபைல் காமர்ஸில் ஒரு கண்டென்ட் ப்ரொவைடர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து டிசைன் பண்ணுறார். ஒன்று கிளைண்ட் சைட், இன்னொன்று சர்வர் சைட். ஸோ கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு ஒரு மைக்ரோ ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து யூசருடைய மொபைல் டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறாங்க. செகண்ட் சர்வர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆக்சஸ் தான். அதில் வந்து கம்ப்யூட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டமை சர்வர் மூலமா ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மொபைல் காமர்ஸ் உடைய ஆர்கிடெக்சர் பாருங்கள். சரி, ஆர்கிடெக்சரில் என்னெல்லாம் வரும்னா மொபைல் டிவைஸ், மொபைல் கிளைண்ட், மொபைல் அப்ளிகேஷன்ஸ், ஹோம் கம்ப்யூட்டர், மொபைல் மிடில்வேர் அண்ட் தென் யோர் நெட்வொர்க். ஸோ இதில் ஒவ்வொருத்தருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யார் சொன்னோம்? மொபைல் டிவைஸ். ஸோ மொபைல் டிவைஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எசென்ஷியலான ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் காமர்ஸ் வந்து யூசருக்கு கொடுத்துருவார். அப்போ அந்த யூசருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணும்போது இதனுடைய டிரான்ஸ்மிட்டட் டேட்டாஸ் என்னவோ அந்த டிரான்ஸ்மிட்டட் டேட்டாஸில் உங்களுடைய ரிசல்ட்ஸ்க்கு தேவையான ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அதை டிஸ்பிளே பண்ணும்போது அந்த மொபைல் டிவைஸோட ஃபீச்சர்ஸ் என்னவாலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் அ குட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி இப்போ உங்களுடைய மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டுடைய இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வியூ ஆகும். ஸோ அந்த இமேஜஸை பார்க்கும்போதே இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லையோ நம்ம ப்ராடக்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த இமேஜஸ் தான். அவங்க கொடுக்குற அந்த இமேஜஸோடைய அவுட்லுக் தான். ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு வியூ பண்ண ஆரம்பிப்போம். தட் இஸ் யோர் செகண்ட் ஃபீச்சர்ஸ். தேர்ட் ஒன், have a good quality camera with autofocus. ஸோ கேமரா கிளியராக இருந்தால் தானே பிக்சர்ஸ் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். தென் ஃபோர்த் ஒன், ஸ்க்ரீன் ஷுட் பி ஏபிள் டு ப்ராப்பர்லி டிஸ்பிளே தி பார்கோடு. உங்களுடைய பார்கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் we can able to purchase that product. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எபிலிட்டி டு ரீட் தி RFID டேக். அதுக்கப்புறம் MMS இல்லைனா வந்து SMS ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். வாட் இஸ் மீன் பை பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்றது உங்களுடைய செக் அவுட் கவுண்டர். இப்போ நம்மக்கிட்ட சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஷாப்பில் நம்ம போய் ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட பார் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பில்லிங் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ்டு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் பார் கோடை சரியாக நீங்கள் பில்லிங் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வெளியில் போகும்போது அதில் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து ரேஸ் ஆகும். அப்போ அந்த அலாரம் ரைஸ் ஆகும்போது நம்ம ஈஸியாக அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து ஏதோ தீஃப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னும் போது நம்மளோட பார்கோட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஸ்கேனாக இருக்காது. அதுதான் அதனுடைய ரீசன். அப்போ அந்த பார்கோட் மறுபடியும் செக் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அலாரம் சவுண்டில் வந்து நம்ம ரிலீஸ் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படிலாம் எதாவது மாலுக்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லைனா ட்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பார்கோட் இஷ்யூஸ் இருக்கும். அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல். Then next is your mobile client. ஸோ மொபைல் கிளைண்ட் அப்படின்றது உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து அவைலபிளாக இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டி வந்து மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணுற டேட்டா கலெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை மொபைல் கிளைண்ட்டுக்கு தேவைப்படுற டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸாகவும் இருக்கலாம். அதுதான் மொபைல் கிளைண்ட். And next one is your mobile application. So mobile application அப்படின்றது ஒரு small wireless computing devices like your smartphone and then your tablet. Then next one is your host computer. host computer வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது ஒரு சர்வர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணும்போது மொபைல் காமர்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணலாம். இதை கேதர் பண்ணுறதுக்கு you have 3 major components. Your first one is web server. It just interact with your mobile client. Second one is your database server. It is used to store the data. And third one is your application program. So the application program வந்து பார்த்தீங்கன்னா middleware. அது வந்து உங்கள் business logic mobile commerce applicationக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Then your fifth one is mobile middleware. ஸோ மொபைல் மிடில்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்ஸ்பரண்ட், அதாவது நம்மளோட மேப்பிங் மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு ரூட் நம்ம போகணும் அப்படின்னா அந்த ரூட் நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கான மேப் கூகுள் மேப் யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனுடைய ப்ரோட்டோகால்ஸ் தான் வந்து மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிடில்வேரில் நம்ம செக்யூராக ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்புறம் மொபைல் மேனில் ஹேண்டில் பண்ணும்போது என்கிரிப்டிங் அண்ட் டீக்ரிப்டிங் கம்யூனிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் யோர் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் அப்படின்றது அவைலபிலிட்டி ஆஃப் யோர் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் காமர்ஸ் இருக்கா, பாசிபிள்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
இதனுடைய ஆக்சஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒயர்ட் நெட்ஒர்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் காமர்ஸ் சிஸ்டம் வந்துட்டு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒயர்ட் நெட்ஒர்க்ஸ் வந்து இன்டர்நெட் மூலயமா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது உங்கள் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்போர்ட்க்கு உங்களோட செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் about your today classes. In next class we'll see about pros and cons of m-commerce, then your mobile payment system, then finally we end up with your security issues. So அந்த டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு நம்ம சிலபஸை முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மொபைல் காமர்ஸில் அந்த ஆர்கிடெக்சரில் மொத்தம் 6 டைப்ஸ் பார்த்தோம். that is about your mobile device, mobile client, mobile application, host computer, mobile middleware and then your networks. So remaining அந்த 2 டாபிக் நம்ம next classல பார்த்து will complete the syllabus. Okay, thank you.